20 வயசு பொண்ணு அனஸ்தட்டிக் காம்ப்ளிகேஷன்னால இறந்து போனது ஒரு ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். அதே மாதிரி எந்தவித ப்ரூஃபுமே இல்லாம மயக்க மருந்து ஓவர்டோஸ் இல்ல தவறான சிகிச்சைன்னு சொல்றதும் ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். எங்க ஹெச்ஓடி எப்பயுமே சொல்லுவாங்க, அனஸ்தட்டிஸ்டா இருக்கிறது வந்து ஒரு கோல் கீப்பர் மாதிரி தான். நம்ம எத்தனை கோலை தடுத்தோன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க, எத்தனை கோலை மிஸ் பண்ணோன்னு உலகமே பார்க்கும். எல்லா அனஸ்தீசியாவுக்குமே அதுக்குரிய காம்ப்ளிகேஷன் இருக்கு. அப்படி என்னென்ன காம்ப்ளிகேஷன் வந்தா அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு எப்பயுமே அனஸ்தட்டிஸ்டிக்ட ஒரு பிளான் இருக்கும். ஒன்னு இல்ல 3 பிளான் இருக்கும். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு. இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். டெய்லி பேஷண்ட் அது சர்வே ஆகி வெளியில வந்துட்டு தான் இருக்காங்க. சில டைம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் காம்ப்ளிகேஷன். நீங்களே சொல்லுங்க, இப்ப 20 வயசு பொண்ணு எந்தவித காம்ப்ளிகேஷனும் இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப அவங்களுக்கு எதிர்பாராம தான் இந்த காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு. இப்படி வரக்கூடிய பேஷண்ட்டுக்குமே 99% மேனேஜ் பண்ணிடுறாங்க. இந்த 1% சான்ஸ் வந்து என்ன பண்ணாலுமே இருக்குது இல்லைங்க. நான் இங்க திருச்சியில இருந்து கார் எடுத்துட்டு சென்னைக்கு போறேன். நான் ஏன்னா 100% அங்க போய் சேர்ந்துருவேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போக முடியுமா? நடுவில் என்ன வேணா ஆகலாம்ல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா நீங்க வந்து அந்த அனஸ்தட்டிஸ்டோட மைண்ட் செட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு பேஷண்ட்டை லூஸ் பண்ண அனஸ்தட்டிஸ்ட் அடுத்த பேஷண்ட்டை தொடுறதுக்கு முன்னாடி என்னென்ன தாட்ஸ் போகும், எத்தனை நாளைக்கு அவருக்கு நைட்டு தூங்க முடியாதோ தெரியல. 100% வந்து பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்க்குலாம் வந்து வெரி துயரமான சம்பவம் தான். ஆனா அனஸ்தட்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யாரும் நினைச்சு பார்க்க மாட்டீங்க. யாராவது அவங்க பேஷண்ட் லூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்களா சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கே பயமா இருக்கு. அனஸ்தீசியா இஸ் அ காம்ப்ளிகேட்டட் ஃபீல்டு, அனஸ்தீசியா இஸ் அ ரிஸ்கி ஃபீல்டுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்கும். இருந்தாலும் இஸ் இட் ஒர்த் இட்? Is it worth it?